10th Science and Technology, page number 280, working of windmill. இந்த windmill எப்படி வேலை செய்யுது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். A windmill is basically a mechanical arrangement that convert wind energy into another form of energy. It has blades. The blades of the windmill rotate in a vertical plane which is kept perpendicular to the wind. As wind flow crosses the blades of the windmill, the blades start rotating. The rotating of blades make the turbine rotate. The turbine is attached with an electrical generator which converts mechanical energy of the turbine into electrical energy. The blades are angled into the wind so as to rotate in the way which maximize the generation of electricity. ஸோ இந்த விண்மில் பேசிக்கலாக ஒரு மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்ட். இது என்ன பண்ணுதுனாக்கா விண்ட் எனர்ஜியை நமக்கு நம்ம எனர்ஜியாக மாற்றுது, நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியாக மாற்றுது. ஸோ காற்றுலேருந்து இது எலக்ட்ரிக் எடுக்கிறது தான் இந்த விண்மில்லோட வேலையே. இதில் என்ன இருக்குன்னா பிளேட்ஸ் இருக்கும். நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி மேலே இருக்கிற பிக்சரில் பார்க்குற பெரிய பெரிய பிளேட்ஸ் இருக்கும். அது பேர் பிளேடு. அந்த ஃபேன் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் பிளேடு. அந்த பிளேடு பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டேட் ஆகும். அந்த காற்று எந்த சைடில் வருதோ அந்த சைடில் ரொட்டேட் ஆகும். அது உங்களுக்கு அந்த விண்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அது ரொட்டேட் ஆகும். அந்த பிளேடில் அந்த விண்டோட ஃப்ளோ அப்படியே கிராஸ் ஆகுது. அதனால அந்த பிளேடு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ரொட்டேட் ஆக உடனே அந்த பிளேடு எதோட கனெக்ட் ஆயிருந்தாக்கா ஒரு ரொட்டேஷன், ஒரு டர்பைன் ரொட்டேஷன் சொல்லுவாங்க, ஒரு ஃபோர்ஸோட அது ரொட்டேட் ஆகுது. அது விண்டுமில் கிட்ட நீங்க போய் கேட்கும் போது தெரியும், அப்படியே சவுண்டு பெரிய லெவலில் உஸ்ன்னு அந்த காத்தோட சவுண்டு வரும். அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்ல அது சுத்தும். அந்த டர்பைன்ல அது அட்டாச் ஆயிருக்கனால அந்த எனர்ஜி எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர் உள்ள வச்சிருப்பாங்க. நான் அந்த பிக்சர்ல பார்க்கலாம். கீழே உங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இது தூரத்துல இருந்து இந்த விண்மில் எடுத்தனால தெரியல, கிட்ட இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கீழே அந்த ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்கும். அங்க ஜென்ரேட்டர் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த எனர்ஜி எல்லாமே அந்த எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர்ல போய் மெக்கானிக்கல் எனர்ஜியா சேவ் ஆகுது. ஸோ இதுதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் இந்த பிளேடு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேக்சிமைஸ், இந்த பிளேட்னால தான் உங்களுக்கு மேக்சிமமா எலக்ட்ரிசிட்டியே ஜென்ரேட் ஆகுது விண்மில்ல. In older windmill, wind energy was used to run machinery to do physical work like crushing grains or pumping water. Wind towers are usually built together on wind farms. Now, electrical currents are harnessed via large scale wind farms that are used by national electrical grids. As small individual turbines used for providing electricity to isolate location or individuals' homes. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய விண்ட்மில், அதுக்கு ரெண்டாவது 12.6 அந்த பிக்சரில் பார்க்கலாம். அந்த சின்ன விண்மில் இதெல்லாம் சின்ன சின்னதாக வச்சிருப்பாங்க பழைய காலத்தில். அதில் எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா இந்த ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் கிரெயின், இந்த அரிசி எல்லாம் க்ரஷ் பண்ணுறதுக்கு, வயலில் வாட்டர் பம்ப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே சின்ன சின்ன விண்ட்மில்லை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபார்மிங்க்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. விண்டு ஃபார்ம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இதில் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டும் இப்போல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேஷனல் எலக்ட்ரிக் கிரிட்ஸ், அதாவது நமக்கு கரண்ட் எல்லாம் எதுலேருந்து வருதுனாக்கா பக்கத்தில் பவர் கிரிட்னு சொல்லிட்டு இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல எலக்ட்ரிசிட்டி எடுத்து பக்கத்தில் இருக்க அங்கங்கே பவர் கிரிட் ஸ்டேஷனுக்கு சப்ளை பண்ணுவாங்க. அது மூலமாக தான் நம்ம வீட்டுக்கெல்லாம் கரண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு தூரமாக இருக்கிற லொக்கேஷன்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டி எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க பழைய காலத்தில். The wind speed is the vital in the production of electricity, and the optimum speed is approximately 25 km/h, and this causes the blades to rotate. அந்த விண்டு எவ்வளோ ஸ்பீடில் இருந்தால் அந்த பிளேடு ரொட்டேட் ஆகும்னா 25 km/h அந்த ஸ்பீடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் 25 கிலோமீட்டர் போவீங்கல்ல, அந்த ஸ்பீடு சைக்கிள் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க. சைக்கிளில் போகிற ஸ்பீடு, அந்த ஸ்பீடில் காற்றடிச்சாதான் அந்த இது ரொட்டேட் ஆகும், அந்த பிளேடே ரொட்டேட் ஆகும். அது மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. Now next 12.3.3 hydroelectric energy.
Like wind energy, the flowing water and water stored in huge dams is also a very important source of energy, which is known as hydroelectric energy. But overdevelopment and unrestricted harness of water power can have a devastating effect on the local environment and habitat areas. இப்போ நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தது விண்ட் எனர்ஜி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளோயிங் வாட்டர் தண்ணி ஃபோர்ஸாக வரதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி. இதனால தான் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா டேம்ஸ் நிறைய கட்டுவாங்க. டேம்ல என்ன இருக்கும், தண்ணி தேங்கி இருக்கும். அந்த தண்ணி தேவையானப்போ ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அது ஓப்பன் பண்ணும்போது ஃபோர்ஸ் மேலேருந்து கீழே விழுவும். அந்த விழுகிற இடத்துல இருந்து தான் உங்களுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி கிடைக்குது. அது மூலமா எலக்ட்ரிசிட்டியை சேர்த்தி வச்சு பக்கத்தில் பவர் கிரிட்ல அனுப்பிச்சு விடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லொக்காலிட்டிக்கு எல்லாமே அந்த பவர் தட் இஸ் கரண்ட் சப்ளை பண்ணுவாங்க. இதுதான் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியோட வாட்டர். இது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியோட வேலையே இதுதான். But overdevelopment, the unrestricted harness of water power can have a devastating effects on local environment and habitat areas. ஆனால் என்ன சொல்றானாக்கா, இந்த மாதிரி இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி மூலமா நல்லது இருந்தாலும் போக போக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏரியாவில் இருக்கிற வாழ்ற அந்த என்வாயர்மெண்ட் சூழ்நிலைக்கும் அங்கே வாழ்ற உயிரினங்களுக்கும் எஃபெக்ட் இருக்கு, பெரிய லெவல்ல எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஜென்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. எப்படி இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது அது இப்போ பார்க்க போறோம். ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த நேச்சுரல் ஃப்ளோ ஆர் ஃபால் ஆஃப் வாட்டர் பை சேனலிங் வாட்டர் தட் இஸ் ஃப்ளோயிங் டவுன்ஹில். The force of the water can be used to turn turbines and via the generator produce electricity. ஸோ ஏற்கனவே படித்த மாதிரி இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அதாவது தண்ணி ஃப்ளோ ஆகுது, மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகுது, அது மூலமாக எடுக்கிறது தான் இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் டவுன்ஹில் அப்படின்னா மேலேருந்து கீழே அது வரும். மலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேலேருந்து கீழே அது வர மாதிரி மேலேருந்து கீழே வரும். அதாவது அப்பர் லேண்ட்லேருந்து லோவர் லேண்டுக்கு வரும். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் யூஸ் பண்ணுறாங்க எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்கு. அதை ஜென்ரேட்டரில் மறுபடியும் இந்த இடத்துல ஜென்ரேட்டர் வருது, அந்த ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி அது மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி கம்ஸ் ஃப்ரம் த டேமிங் ஆஃப் ரிவர்ஸ் அண்ட் யூட்டிலைசிங் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த வாட்டர் as shown in figure 12.7. When the water stored behind the dam is released, its potential, that is kinetic energy, is transferred onto turbine blades and used to generate electricity. Though the initial cost of setting up the hydroelectricity power system is high, it has relatively low maintenance cost and provides relatively inexpensive power. இப்போ இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு டேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது மேட்டில் இருக்கும். அங்கேருந்து தண்ணி திறந்துடும் போது அந்த தண்ணி பள்ளத்தில் வரும், லோவர் லேண்டுக்கு வரும். அப்படி வரும்போது அங்கே சேவ் ஆயிருக்க வாட்டர் எல்லாமே கீழே வரும்போது இப்போ 12.7 ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் டேம், கர்சர் வச்சிருக்கிறதா டேமு, DAMனு போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் டேமு. உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்க டேமு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊரில் இருக்க டேமு. ஸோ இங்கே தான் வாட்டர் ஸ்டோர் ஆயிருக்கு. டேமுக்கு அந்த பக்கம் வாட்டர் சேவ் ஆயிருக்கு, ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க ஒரு பைப் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க ஒரு பைப் லைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க வாட்டர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த பைப் லைன் கீழே வாட்டர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இங்க கண்ட்ரோல் வால்வ் இருக்கு, அந்த பைப் லைன்லயே கண்ட்ரோல் வால்வ்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னாக்கா ஜெனரேட்டர். இங்க மேல இருக்கிறது ஜெனரேட்டர், இங்க இதுதான் டர்பைன், வாட்டர் டர்பைன். இங்க இருந்து வாட்டர் வெளியே போகுது, அவுட் வெளியே போகுது. இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இது ஜெனரேட்டர், இது டிரான்ஸ்ஃபார்மர், இது எல்லாமே ஹை வோல்டேஜ் லைன். இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ இங்க வாட்டர் சேவ் பண்ணியிருக்காங்க. இது டேம் இருக்கு, டேமுக்கு பின்னாடி வாட்டர் சேவ் ஆயிருக்கு. ஸோ அந்த வாட்டர் திறந்த விட்டோன்னே எங்க வருது, இந்த பைப் லைன்ல அப்படியே ஃப்ளோ ஆகுது. பைப் லைன்ல ஃப்ளோ ஆகும்போது வாட்டர் ப்ரெஷர் இங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய தண்ணி இவ்வளோ நிறைய தண்ணி இதுக்கூண்டு சின்ன ஒரு பைப்ல வரும்போது அது ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். நம்ம வீட்டு டேப் ஓப்பன் பண்ணா
உங்களுக்கு தெரியுது. ஏன் ஃபோர்ஸா வருதுனாக்கா மேல அவ்வளவு டேங்க்ல தண்ணி இருக்கு, சின்ன பைப்ல வரும்போது அவ்வளவு ஃபோர்ஸா வருது. ஸோ இங்க ஃபோர்ஸா வரும்போது ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் ஜென்ரேட் ஆகுது, ஒரு ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகுது. இங்க கண்ட்ரோல் வால்வ் வச்சிருக்காங்க, அது மூலமா ப்ரெஷர் ஆகுது. அது அப்படியே டர்பைன் இது சுத்துது, இந்த டர்பைன் அப்படியே சுத்துது. சுத்துறதுனால என்ன ஆகுதுனாக்கா இது எலக்ட்ரிசிட்டி பவர் ஜென்ரேட் ஆகுது. இது ஜென்ரேட்டர் மூலமா அப்படியே டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது. அந்த எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா இந்த ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன்ல அது வந்து சப்ளை ஆகுது. ஸோ இதுதான் எப்படி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகி நமக்கு கிடைக்குங்கிற விஷயம் இங்க சிம்பிளா சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராமை கண்டிப்பா நீங்க வரைஞ்சிருங்க, ஏன்னா இந்த எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். The power output of the hydroelectricity source is determined in the height between the source and the outflow. The height difference is known as the head, and the greater the head, the larger the output. For this purpose, very big dams are made on the rivers and other water flows. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்டாக இருக்கோ அந்த டேம், அந்த வாட்டரோட ஃப்ளோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அதுக்கு சிம்பிளான ஒரு